வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது யமகாதகி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் ஆகா தமிழ் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கன்னி பொண்ணோட பிணம் அந்த வீட்டில இருந்து போக மறுக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம். அந்த பொண்ணா நடிச்சவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஊர் தலைவரோட பொண்ணா இருப்பாங்க. இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி ஒரு பயங்கர அடமண்டான ஒரு நேச்சர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு தன்னோட அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறா. அதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு தூக்கில் தொங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அண்ட் அந்த பொண்ணோட பிணம் ஏன் போக மறுக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை பிளேஸ் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அவளுக்கு நிறைவேறாத ஆசை இருக்குன்னா அவள் ஆவி வந்து அங்கேயே சுற்றிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் இதில் அந்த பொண்ணோட பிணமே வந்து போக மறுக்குது. அதுவும் பல பேர் சேர்ந்து தூக்குவாங்க, தூக்க முடியாது. அந்த டேபிளை தூக்கும்போது அந்த டேபிளே உடஞ்சி போயிடும், அந்த பொண்ணை எந்திரிச்சு உட்காரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் இந்த பொண்ணு போக மாட்டேங்குது அப்படின்றதுக்கான அந்த காரணத்தை ஒரு மாதிரி நான் லீனியராக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் ஒருத்தரும் பண்ணக்கூடிய விஷயங்களும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதன் வழியாக இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் காட்டக்கூடிய அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர், அதாவது ஒரு இளவு வீட்டில் ஊர் சைடில் என்னென்ன மாதிரியான சடங்குகள் நடக்கும் அப்படின்றத ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அதை சுற்றி நடக்கக்கூடிய பொருளிகள், உதாரணத்துக்கு இந்த சனிப்போனம் வந்து தனியாக போகாது அப்படின்ற ஒரு வாக்கியமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆங்காங்கே பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாமே நேச்சுரலாக அமைச்சிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான த்ரில்லராக தான் எனக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த லவ் போர்ஷன். எனக்கு அந்த லவ் போர்ஷன் அப்படின்றது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இந்த கதை மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் யார் பண்ணியிருப்பாங்கன்றது கூட ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஆங்காங்கே கண்டிப்பாக பெட்டர்மெண்ட் அப்படின்றது தேவைப்பட தான் செய்யுது. பட் ஓவரால் இது ஒரு வித்தியாசமான அட்டம்ப்டாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.